அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 7/6/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அண்ட் தென் மோஸ்ட்லி அந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸ் நியூஸ் தான் நிறையவே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து பாலிட்டி நியூஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ நம்ம அதனால் இதெல்லாமே ஸ்கிப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக எடிட்டோரியல் பேஜ்க்கு போகலாம். ஸோ இந்த எடிட்டோரியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் நீட் அ பேஸ்ட் டாப் அப்ரோச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நான் இது வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஹெல்த் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து நிறையவே வந்து ரெகுலேட் பண்ணணும், ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத வந்து பின்னாடி வந்து ப்ரீஃபாகவே சொல்கிறேன். ஒரு ஆர்டிக்கலே அதை பற்றி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான நியூஸாக இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனோட முடிவுகள் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இதை நான் எடுத்திருக்கேன். 65.79% டேர்ன் அவுட் இன் 2024 லோக்சபா எலெக்ஷன் சேஸ் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பார்த்துருந்தோம். நம்மளுடைய டேர்ன் அவுட் வந்து பார்த்திங்கன்னா 65.79% வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயரை விட குறையில, கொஞ்சம் நிறையவே தான், அதே தான் மெயின்டைன் ஆகிருக்கு அப்படின்னு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, பட் என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு சோகமான விஷயம் தான். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2019 வந்து ஆல்மோஸ்ட் 67.4% வந்து டேர்ன் அவுட் ஆகிருக்கு. ஸோ அத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஓட்டிங் அந்த மாதிரி வச்சு இவ்வளோ டேர்ன் அவுட் ஆகிருக்கு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் போன இயரை கம்பேர் பண்ணும்போது அதே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன விஷயம்தான் இது. ஸோ இது மூலயமா வந்து என்ன, இப்போ வந்து ஆக்சுவலி இது மூலயமா நம்ம இங்கே ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த செக்ஷன் 73 மூலியமா 1959 வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்ட் அப்படின்ற மாதிரி வந்து இந்த எம்பியோடைய லிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்க்கு வந்து அனுப்பணும். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா எம்பிஸோடைய எம்பிஸோடைய யார் யார் எம்பிஸாக இருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் அனுப்பணும். ஸோ அது ஆக்ட் எதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் செக்ஷன் 73 மூலியமாக தான். ஸோ இது ஆல்மோஸ்ட் இந்த 18th லோக்சபா எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், எம்பிஸ் எலெக்டட் டு த 18th லோக்சபா அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பேரா மட்டும் பார்த்திங்கனாலே தெரியும். மிஸ்டர் குமார் அலாங் வித் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஞானேஷ் குமார் அண்ட் டாக்டர் சுக்பீர் சிங் சந்து met President Draupadi Murmu and submitted the list of MPs elected to the 18th லோக்சபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எந்த கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துல வந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 73 பிரகாரம் வந்து இவங்க வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் எம்பிஸ் வந்து பிரசிடெண்ட்க்கு வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன். அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த ஆர்டிக்கிளில் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எக்ஸ்ட்ராவாக. அந்த நம்ம இதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக பார்த்தோம் இல்லையா 65.79%. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2019 இருந்ததை விட கம்மி தான் ஆயிருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கலாக தான் இருக்குது. இந்தியா நார்வே கோஆப்ரேஷன் டு விட்னஸ் மேனிஃபோல்ட் இன்க்ரீஸ் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம EFTA அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து வச்சுருந்தோம். அதாவது வந்து நம்ம இந்தியா வந்து 4 கண்ட்ரிஸ், அதாவது ஐலாண்ட், லிச்சன்ஸ்டைன், நார்வே, சுவிட்சர்லாந்து 4 கண்ட்ரிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டை பிரேக் ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருந்தோம். ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது 4 பேருமே ஆல்மோஸ்ட் $100 பில்லியன் வந்து நம்மளோட இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணோம். அண்ட் தென் ஆல்மோஸ்ட் 10 lakhs ப்ளஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அந்த அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்வே மினிஸ்டர் வந்து இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நார்வே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நார்வே வந்து ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப ஆர்வமாக வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் கலந்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மெயினாக வந்து 2 to 3 செக்டார்ஸில் வந்து ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த செக்டாரில், அந்த இந்த மேரிடைம் செக்டாரில் வந்து ரொம்ப நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கோம். கூட வந்து நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு சர்க்குலர் எக்கானமியாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நார்வே மினிஸ்டர். ஸோ அந்த சர்க்குலர் எக்கானமி அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது மூலயமா அவுட்புட் வருது இல்லையா. ஸோ அது வந்து அதுக்கப்புறமா வேஸ்ட் ஆன பிறகு அது வந்து செகண்ட் டைமோட ரா மெட்டீரியல்ஸ் இன்புட்டாக வந்து நம்ம அதை எடுத்துப்போம். ஸோ இது மூலமாக வந்து ஒரு
வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்க்குலர் எக்கானமி ஆஃப் இந்தியா அப்படின்றது அதுதான். ஸோ நாங்கள் சர்க்குலர் எக்கானமியாக வந்து இந்தியாவோட சர்க்குலர் எக்கானமியை நாங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுவோம் அப்படின்றத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறையவே வந்து நம்ம நியூஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். நிறைய வந்து NTA டு ஹோல்டு ரீடெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரீடெஸ்ட் வைக்க சொல்லி. பட் ஆனால் வந்து ப்ரோக்ரஸில் போயிட்டுருக்கு இது வந்து. ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ரீடெஸ்ட் டு ஹோல்டு ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்பிரன்ஸ்லாம். ஸோ அதை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கலாக வந்து விளங்குது. இது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி H5N1 அப்படின்ட்டு வந்து பார்த்துருப்போம். அது பேரே வந்து பார்த்திங்கன்னா ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா. ஏன்னா வந்து அது பேர்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கும் அந்த H5N1 இன்ஃப்ளூயன்ஸான்றது. அதுக்கு நேம் இன்ஃப்ளூயன்ஸா ஏன் அப்புறம் நம்ம மாற்றணும். ஏன் இப்போ தான் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாவாக நம்ம அதை கன்சிடர் பண்ணுறதில்ல. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேர்ட்ஸ்குள்ளே மட்டும் பரவாமல் ஸோ இப்போல்லாம் வந்து நிறைய கேட்டில்ஸ்க்கு அப்புறம் மெரைன் பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லா ஆர்கனிசம்ஸ்க்கு அப்புறம் வந்து சீல்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பிச்சிச்சு. ஈவன் ஹியூமன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதனால் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து இது என்ன ஒரு கான்செப்ட்னா ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் கிட்டேருந்து, அதாவது பவுல்ட்ரியிலேருந்து பேர்ட்ஸ் கிட்டலாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து நிறைய பிக்ஸு கேட்டில்ஸு இந்த மாதிரி நிறைய விலங்குகளுக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த ஹியூமன்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த H5N1 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் ஆல்ரெடி 5 ஹியூமன்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க மைல்டாக. ஆனால் அவ்வளோ சிம்டம்ஸ் காப்பிட்டாமல் மைல்டாக தான் நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்போது. ஸோ வந்து அதை மாதிரி ரீக்யூர் பண்ணி நார்மலாக ஓடிட்டுருக்கு. ஸோ ஹியூமன்ஸ் இது வந்து அஃபெக்ட் ஆகிட்டு ரீக்யூர் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இயல்பான ஒன்றா போயிடுச்சு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்ட் வந்து அது காமிக்கல. பட் ஆனால் இது வந்து இப்போ வேரியண்ட் எடுத்திருக்கு. ஸோ H5N2 அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த H5N2 அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா அதோடைய இந்த H5N1 வேரியண்ட்டே தான். ஸோ இது ஆல்மோஸ்ட் மெக்சிகோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு பரவி ஆல்மோஸ்ட் டெத்துக்கிட்ட வந்து இது போயிருக்கு. டெத்தும் ஆயிருக்காங்க நிறைய பேர். ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து COVID-19 மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போவே ப்ரிவென்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த எடிட்டோரியல் பேஜில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம வந்து ஹெல்த் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து நான் அதனால தான் வந்து சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் நீட் பேஸ் டு டாப் அப்ரோச் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து நான் அதுக்கப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த H5N1 வேரியண்ட் H5N2 எடுத்துருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஃப்ளூ வந்து இப்போது ஹியூமன்ஸ்க்குலாம் வந்து ஐடென்டிஃபை ஆகுது. ஈவன் டெத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது காஸ் ஆகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இது வந்து ஏன் நம்ம வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணோன்னா இது ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளோட ஃபுட் செயின்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் எல்லா அனிமல்ஸ்க்குமே வந்து இது காஸ் ஆகுது. ஈவன் வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து பேர்ட்ஸ் மூலிமா இல்லை கேட்டல்ஸ் மூலிமா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது தாண்டி நம்ம இப்போ வந்து பேர்ட்ஸ் கூட நிறைய அனிமல்ஸ் கூட நம்ம ஒருத்தவங்க இன்ட்ராக்ட் ஆகும். பட் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர்ட்ஸ் கூட நிறைய அனிமல்ஸ் கூட நம்ம நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ நம்ம கிட்ட இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்க்கோ அனிமல்ஸ்க்கோ பரவுது. ஸோ இதனால் வந்து ஒரு நிறைய வந்து இம்பேக்ட் ஆகுது. இந்த H5N2 அப்படின்றது மரணம் வரைக்கும் வந்து போக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் அவள் தான் ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ ஓகே, ஸோ சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சின்ன அப்டேட் வந்து கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்லஸ் 5 ராக்கெட் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து அட்லஸ் சீரீஸ் அப்படின்றது அமெரிக்காவால் எப்போவுமே வந்து நம்ம எப்படி நேற்று பார்த்தோம்ல சந்திராயன் சீரீஸ் நம்ம விடுறது, அண்ட் தென் வந்து சங்கி சீரீஸ் வந்து சைனா விடுறது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்லஸ் சீரீஸ் அப்படின்றது வந்து அமெரிக்காவில் எப்போத்துலேருந்து நடக்குது. பட் ஆனால் இது வந்து லைக் 3க்கெல்லாம் கிடையாது, நார்மல் அட்லஸ் சீரீஸ் அப்படின்னு தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு
அது வந்து மேக்ஸிமம் ஒரு 7 to 8 மெம்பர்ஸ் ஆஸ்ட்ரானட்ஸ் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆஸ்ட்ரானட்ஸ் போயிட்டு வர மாதிரி. ஸோ இந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போயிங் இந்த மாதிரி நிறையவே வந்து நம்மள எப்படி சொல்கிறது, எர்த்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நிறையவே வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி ஸோ நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரை மாதிரி, அதாவது போயிட்டு ஒரே நாளில் வர மாதிரி போயிட்டு ரிசர்ச் நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு உடனே வந்துடுற மாதிரி நம்மளோட இது டெஸ்டிங் மாதிரி போயிட்டு உடனே வருதா அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் அனுப்புறதா வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏன் இந்த ஒரு விஷயம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் 5 to 10 இயர்ஸாக நம்ம ஹியூமன்ஸ் போகிற இது மோஸ்ட்லி வந்து நம்மளால் சேஃபாக அது லேண்ட் பண்ண முடிகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ மெயினாக இந்த ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியூ மாடியூல், சர்வீஸ் மாடியூல் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ க்ரியூ மாடியூல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஸோ அது கீழே 8 பேஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த க்ரியூ மாடியூல் மட்டும் ரீஎன்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். சர்வீஸ் மாடியூல் வந்து அவ்வளோவா வந்து அது வந்து அப்படியே லெஃப்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுக்கணுன்னு நான் விரும்பப்பட்டேன். ஸோ தட்ஸ் இட். நம்ம இன்னைக்கியோட நியூஸை வந்து முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலி வி ரீச் தென். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.